என்னடா இது சும்மா காலி கிரவுண்டு மாதிரி வச்சிருக்கானுங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் மலை. இங்கே நின்றுக்குச்சுன்னா பைக் என்ன ஆகுதுன்னு தெரியல. இங்கே எதுவும் பிரச்சனை இல்லை, ஆளுங்கள்லாம் நடமாட்டம் தெரியுது. ஆனால் பிரம்மாண்டமாக இருக்குது, பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது. என்ன இன்னும் அவனுங்களை தான் பிடிக்க முடியல. ஃபோன் பண்ணானுங்க, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சிக்னலும் வேறு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அவனுக்கு முன்னே ஒன்று பறந்துன்னு போயிடுது. நாங்கள் ஒரு செகண்ட் நின்றோம், சரி இது ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாமேன்னு ஒரு செகண்ட் நின்ற செகண்டில் பறந்துட்டானுங்க. அந்த யுவராஜ் புன்னு போவான், எப்படியாவது சாயந்தரத்துக்குள்ளே போய் சேர்ந்துடணும்னு ஒரு அப்படியே வெறியோடு அவன் பார்த்தீங்கன்னா பறந்துக்கிட்டு போயிட்டு இருப்பான். ஃபோன் பண்ணுறானுங்க, ஆனால் எடுத்தால் எதுவுமே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. சிம்மும் வேறு இங்கெல்லாம் நம்ம லோக்கல் நம்ம ஊர் சிம் எல்லாம் இங்கே வேலை செய்யாது. இங்கே வந்து சிம் வாங்கணும். அந்த பக்கம் பாருங்கள், இங்கே மைக்கில் பேசுகிறதா, உங்களுக்கு வியூவை காட்டுறதா, இல்லை இவனுங்க வேறு மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணுறானுங்க, இவனை பிடிக்கிறதா, என்னத்தை பண்ணுறதுன்னு தெரியல. சுற்றி வியூ விட்டா 1 மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோ போடலான்ற அளவுக்கு எல்லாத்தையுமே காட்டணும்னு தோணுது. ஆனால் காட்ட முடியாதே. இது பாருங்க, அப்படியே போக போக மலையெல்லாம் கொஞ்சம் மாறுது. இந்த பக்கம் இருக்கிற மலை ஒரு மாதிரி காஞ்சி கிடக்குது, அது அந்த பக்கம் இருக்கிற மலை ஒரு மாதிரி வரி வரியாக இருக்குது, ஒரு மாதிரி பச்சையாக இருக்குது. பாருங்களேன், அப்படியே மாறுது. இந்த பக்கம் காஞ்சி கிடக்குது, அந்த பக்கம் பச்சையாக இருக்குது. அவங்கள பார்த்துட்டோம். இந்த ஃப்ளோரசன் கிரீன் முன்னே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு தான் அது சோமேஷ் யுவராஜ் போயின்னு இருக்கானுங்க. அது எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம ஒரு கிரியேட்டர் இல்லை, நம்ம எல்லாத்தையுமே காட்டணும் உங்களுக்கு. ஸோ நம்ம ஸ்லோவாக தான் போக முடியும். ஒவ்வொரு வியூவாக காட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டு நம்ம அப்படி அவங்க வந்திருக்கிறது ரைட் பண்ணுறதுக்காக. ஸோ மேட்ச் பண்ண முடியாதுல்ல, 2 பேரும் வந்திருக்கிறது 2 வேறு விஷயத்துக்காக. என்னால் அவங்கள மாதிரி பறந்துக்கிட்டு நம்ம போக முடியாது நாங்கள். ஏன்னா உங்களுக்கு கண்டென்ட்டாக நாங்கள் இதெல்லாம் ஷூட் பண்ணி காட்டணும். இப்போ பாருங்கள், மறைஞ்சிட்டானுங்க, எங்கே போனானுங்கன்னு தெரில. சிலுன்னு இருக்குன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே சுரின்னு வெயில் அடிக்குது. இந்த ஜாக்கெட்டுக்குள்ளே சும்மா அப்படியே குப்புன்னு இருக்குது, குக்கருக்குள்ளே வச்சு வேக வைக்கிற மாதிரி இருக்குது. இந்த லதாக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு லேண்ட்ஸ்கேப்பாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா காஞ்சி கிடக்குது, திடீர்னு ஒரு பக்கம் அந்த பக்கம் பார்த்தோன்னா ஒரு மாதிரி பச்சை பசேன்னு இருக்குது. போடு லதாக் புல்லிங்கோஸ் அவங்க தான் பறக்கிறானுங்க. ஏதோ ஆர்மி ஏரியா போல் 46 ஏதோ போட்டிருக்கு. இது எழுதியிருக்காங்க, கொரைஜின் வெல்கம் டு கரு மில் ஸ்டேஷன். ஏதோ ரயில்வே ஸ்டேஷன் வரப்போ தான் என்ன ஸ்டேஷன் தெரியல. ஏதோ மிலிட்ரி ஏரியா போல் சுற்றி ஃபென்சிங் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. வெயிலுங்க, ஆனால் சொர்ற வெயிலுங்க. வானம் கிளியராக இருக்குல்ல, நம்ம ஊர் மாதிரி இல்லாமல் பளிச்சுன்னு இருக்குது வானம்ன்றதுனால. இன்னும் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, சுரீன்னு அடிக்குது மூஞ்சிக்கே வெயில். சில்லுனே இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த ஜாக்கெட்டு க்ளவுஸு ஷூன்னு போட்டுனுக்கிறதுக்கு. ஆனால் எங்கே சுருன்னு அடிக்குது. ஸோ அவனுக்கு ஃபியூல் போட போயிட்டானுங்க சோமேஷும் யுவராஜும். அங்கேயே ஃபில் பண்ணானுங்க தான் நினச்சேன். ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே லேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூல் ஸ்டேஷனில் டேங்க் ஃபில் பண்ணோம். அவனுங்க பண்ணல போல், ஏன்னு தெரில. திரும்பி போகிறானுங்க, என்னன்னு தெரில. சுற்றி மலை, சைடில் தண்ணி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் லதாக் ரீல்ஸில் மட்டும்தான் நான் எல்லாம் பார்த்துருக்கேன். இன்றைக்கி நம்மளே இங்கெல்லாம் இருக்கும்னு எப்படி சொல்கிறது, என்னால் நம்பவே முடியலன்ற மாதிரி இருக்குது. நம்ம லதாக்கில் இருக்கோமான்ற மாதிரி இருக்குது எனக்கு. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரீல்ஸில் பார்ப்பேன் நான் உக்காந்துட்டு. இங்கே இந்த மாதிரி லதாக் போகிறேன்டா இந்த மாதிரி பேச்செல்லாம் ஆரம்பித்தப்போ ரீல்ஸில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அப்படியே போவானுங்க, வாட்டர் கிராசிங் வரும், அப்படியே மலைங்க கிளைங்க, சைடில் அப்படியே தண்ணி நதி போயின்னு இருக்கும், செம்மையாக இருக்கும். நம்மளாம் எப்படிறாங்க போய் எப்படிறான்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளே லதாக் ட்ரிப் போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வரல இது ஏதோ ஆர்மி கேம்ப்பாக ஏதோ தெரியல, கீ சோசோ ஏதோ எழுதியிருக்காங்க. என்னது இதுன்னு தெரியலையே. இது ஏதோ ஹெலிபேட் போல், இது ஆர்மிஸ் ஹெலிபேட் ஏரியா ஏதோ இருக்குது. ஹெலிபேட் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா.
இது த்ரிஷூல் வார் மியூசியம். மியூசியம், இது ஏதோ மியூசியம், மிலிட்ரிக்காரங்களோட ஏதோ மியூசியம் போல். இது வார் மியூசியம்னு எழுதியிருக்கீங்க. ஒரு மெமோரியல் மாதிரி வச்சுருக்காங்க போல. மியூசியமும் இருக்குங்க. இது சிக்னல் சென்டர்னு ஏதோ இருக்குது. இது சென்ட்ரல் எம்ஐ ரூம், அதான் எல்லாம் மிலிட்ரி ஏரியா இல்லை. அந்த பக்கம் மியூசியம் இருக்குது, மெமோரியல் இருக்குது. இந்த பக்கம் இல்லை வண்டிங்கெல்லாம் உள்ள நின்று இருக்குது. அவங்க எங்கன்னே தெரிலங்க. அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிற. முன்னே அவங்க சோமேஷும் யுவராஜும் அவங்க பாட்டுக்கு போயினே இருக்காங்க. ஸோ அதான் முன்னே சொன்னேன்ல, கண்டென்ட் எடுக்கிறதுக்கு நம்ம பாட்டுக்கு நம்ம ஸ்லோவாக தான் போக வேண்டியதாக இருக்கும். இப்போ கூட பாருங்கள், இந்த மிலிட்ரி ஏரியாலாம் காமிக்கணுன்றதுக்காக திரும்பி சுற்றிட்டு வந்தோம் நாங்கள். கேமரா கோப்ரோ ஆனில் இல்லையன்றதுக்காக திரும்பி ஆன் பண்ணிட்டு சுற்றின்னு போய் வந்து திரும்பி காமிச்சுன்னு அப்படியே வந்துன்னு இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி தான். ஸோ ரோட்டு பக்கமே தண்ணி இப்போ செம்மையாக இருக்குது வியூவை பார்க்குறதுக்கு. அவங்க சொன்னும் போது நம்பலை நான். அந்த அண்ணாவே சொல்லியிருந்தார், இந்த பைக் கொடுத்துரு அந்த லோக்கல் அண்ணாவே சொல்லியிருந்தார், இந்த மாதிரி லேலேருந்து ஹான்லேக்கு போகிற ரோடு பார்த்தீங்கன்னா மக்கன் ஜெசோகான்னு சொன்னார். அப்படின்னா பட்டர் மாதிரி இருக்கும்பா, மிலிட்ரிக்காரங்க யூஸ் பண்ணுறதுக்காக நல்ல ரோடு போட்டு வச்சுருக்காங்கன்ற மாதிரி. ரோடோடு சேர்த்து சும்மா அழகான ஒரு வியூவாக இருக்குது. ரோடும் நல்லா இருக்குது, பக்கம் வியூவும் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் சொல்லலான்னு இருந்தேன். என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பின்னாடி போயிட்டுருக்கோம், அவனுங்க 2 பேரும் முன்னாடி போயிட்டானுங்க, சோமேஷும் யுவராஜும். ஸோ இது ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி லதாக்கெல்லாம் ட்ரிப்பெல்லாம் வரீங்க, ஃப்ரெண்ட்ஸாக ஒரு குரூப்பாக வரீங்கன்னா ஒவ்வொரு இந்த இன்டர்காமன் சொல்லுவாங்க பாருங்கள், உள்ளுக்குள்ளே பேசிப்பாங்களே மைக்குள்ளே வச்சுக்கிட்டு, அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா பிரிஞ்சிட்டோம்ல, ஒன்றா வந்தோம், 4 பேரை ஒன்றா வந்தோம், ஒன்றா போகலான்னு நினச்சோம். அவங்க ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. நாங்கள் அப்படியே நின்று ரெக்கார்ட் பண்ணிவிட்டு சில இடம் மிஸ் ஆகிடுச்சுன்னா திரும்பி கேமரா ஆன் பண்ணி திரும்பி ஒரு யூடர்னை போட்டு அப்படியே வரும்போது வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ எங்களுக்குள்ளேயே ஒரு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன்ஸாக ஒன்று போயிட்டுருக்குது. அவங்க முன்னே போயிட்டானுங்க, நாங்கள் பின்னாடி போயிட்டுருக்கோம். இங்கே திடீர்னு நீங்கள் ஃபோனும் வேறு வேலை செய்யாது, சிக்னலும் கிடைக்கிறது இல்லை, ஒன்றும் இல்லை. வாட்ஸ்அப் கால் தான் பண்ணிகிட்ருக்கானுங்க. எதில் ஒரு கொஞ்சம் தூரம் முன்னே போயிட்டானுங்களாமா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் ஒரு ப்ராப்பர் ப்ரிப்பரேஷனோடு நீங்கள் வந்தீங்கன்னா எதுவும் இல்லை. இந்த ஆஃப்லைன் மேப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது, 2 பேர்கிட்டையும் ஒரு குரூப்பாக வரீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் மேப் இருக்கணும். ஸோ பார்த்து போய் சேர்ந்துடலாம், பெரிய பிரச்சனைலாம் இல்லை. ஆனால் இந்த இன்டர்காம்ன்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க பாருங்கள். நானும் யூடியூப்லலாம் தான் பார்த்துருக்கேன். டிடிஎஃப் வாஸ் இன்னும் நிறைய இந்தி யூடியூப்காரங்கெல்லாம் நான் இந்த மோட்டர் விளாகிங்கெல்லாம் வீடியோங்கெல்லாம் உட்காந்து படுத்துல வீட்டில் உட்காந்து படுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஸோ அது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் போல். இப்போ இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்ற மாதிரி தோணுது. ஒரு கனெக்ஷனில் இருந்திருக்கலான்னு மாதிரி தோணுது. கிளைமேட் சொல்லலான்னு நினச்சேன். சுரின்னு அடிச்சிச்சு வெயிலுன்னு சொன்னேன்ல, நல்லா இருந்துச்சு. அங்கேருந்து கிளம்பும்போது நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுருன்னு வெயில் அடிக்க ஆரம்பிச்சு. ஆனால் இப்போ பரவாயில்லன்ற மாதிரி இருக்குது. திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு குளிராக இருக்குது. அப்படியே மேலே ஏறி இறங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா கிளைமேட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி சில்லுன்னு சூடுன்னு. இங்கே இதை பாருங்கள், கல்லுங்களெல்லாம் இதை பண்ணிகிட்ருக்காங்க. முன்ன ஒரு இடத்துல லேண்ட்ஸ்லைட் மாதிரி கல்லுங்கள்லாம் கொஞ்சம் எல்லாம் வந்து ரோடு வரையும் பாதி ரோடு வரையும் கவர் ஆகிருந்துச்சு. எல்லாம் பிளாக் பண்ணியிருந்தாங்க சுற்றி. அப்போ கேமராவே ஆன் பண்ணல. இதுதான் ஒரு பிரச்சனையே. கோப்ரோவை ஃபுல்லாக ஆன்லேயே மொத்த ட்ரிப்பு இன்றைக்கி சாயந்தரம் போய் சேருவோமோ அது வரைக்கும் ஆன்லேயும் வச்சுன்னு இருக்க முடியாது நம்மளால். சரி ஆஃப் பண்ணலான்னு பார்த்தா கரெக்டாக கேமரா ஆஃபில் இருக்கும் போது தான் பார்த்திங்கன்னா நல்ல வியூவாக வரும் எதிர்க்க. ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சுபாஷ் சுபாஷ் எப்பா என்ன வியூடான்னு தான் நான் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து என்ன வியூன்னு இதை மட்டும் தான் நான் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி இருக்குது வியூ. நிஜமாகவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது, மெஜஸ்டிக்காக இருக்குன்னு சொல்ல, ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற மலைங்கள்லாம் பார்த்தோன்னா எந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் சொல்ல மறந்துட்டேன், பிடிச்சிட்டோம் நாங்கள். யுவராஜ் அண்ட் சோமேஷ் அங்கே முன்னே போயின்னு இருக்காங்கல்ல, அவங்க தான்.
கொஞ்சம் நிறுத்திட்டு ஃபோட்டோ கிட்டெல்லாம் எடுத்துன்னு வந்தோம். வாய்ஸ் கிளியராக வருதா இல்லையான்னு எனக்கு தெரியல. என் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். அந்த மைக் வேறு சரியாக வேலை செய்யலையா. ஸோ அதனால தான் அது கிளியராக இருக்கா என்னன்றது இப்போ ரூம் போய் தான் நம்ம செக் பண்ணோம். அது வாய்ஸ் கரெக்டாக வந்துச்சா இல்லையான்றது இன்றைக்கி கரெக்டாக செக் பண்ணிட்டு தான் நாளைக்கு வந்து நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபோட்டோலாம் கொஞ்சம் நல்லா இருக்கேன், பேக்ரவுண்ட் எல்லாம் பார்க்க நல்லா இருக்கேன்னு எல்லாம் நிறுத்தி ரிஸ்வானு, நான், சோமேஷ், யுவராஜ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். எல்லாமே நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஜஸ்ட் டாக் தமிழ்னு சர்ச் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட்டு கிடச்சிடும். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கும். அங்கே இந்த எல்லா ஃபோட்டோமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்துடும். நீங்கள் போய் ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. ஸோ கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுக்கிறோன்னு கொஞ்சம் ஒரு ஆட்டம் போட்ட கேப்லேயே பார்த்தீங்கன்னா இப்போது வெயில் போய் குளிர் போய் மழை வர்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. மேகமாக ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா மூடிக்கிட்டு வருது. ஒரு மழை மட்டும் வந்து மாட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிக்கல, ஒரு தூரல் என் கை மேலே உழுது. மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு என்னமோ மழையில் மாட்ட போகிறோன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இவ்வளோ நேரம் வேறு மாதிரி இருந்துச்சு, ஒரு மாதிரி சில்லுன்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ கிளைமேட்டே பார்த்தீங்கன்னா எதிர்க்க உங்களுக்கு தெரியும், அந்த மலை மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாக ஒரு மாதிரி க்ளவுட்ஸ் மூடிக்கிட்டே வருது. ஒரு மாதிரி டேஞ்சர் ரோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்ற மாதிரி இருக்குது. சைடெல்லாம் பார்க்குறதுக்கு லேண்ட்ஸ்லைட் ஆன மாதிரி ஒரு மாதிரி பயமாக ஒரு த்ரில்லிங்காக. அந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் வந்துருச்சு இப்போது. லேண்ட்ஸ்லைட் ஆகிற மாதிரியான ஒரு லேண்ட்ஸ்கேப் தெரியும். இந்த சைட்லலாம் விழுந்துருக்கிற பாறைங்கெல்லாம் மேலேருந்து உருண்டு வந்து விழுந்ததாக தான் இருக்கும். எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ மழையில் மாட்ட போகிறோம் தான் நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா வரல மழை. சில தூரல் மாதிரி வந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் முன்னே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழையை காணும். ஸோ நம்மளால் இந்த லடாக்கோட கிளைமேட்டை ப்ரிடிக்டே பண்ண முடியாதுன்ற மாதிரி இருக்குது. திடீர்னு வெயில் அடிக்குது, குளிர் அடிக்குது, சூரியன் வெயில் அடிக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தா பனி பெய்யுது, திடீர்னு பார்த்தா இப்போ மழை பெய்யுதுன்னு மாதிரி இந்த லேண்ட்ஸ்கேப் மாற மாற அதுக்கேற்ற மாதிரி கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெயின் ஜாக்கெட்டு இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி கிட்டே வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பேக்கில் லக்கேஜில் கரெக்டாக உடனே எடுத்துடுற மாதிரி. ஏன்னா நம்ம வச்சு கட்டிடுறோம் இல்லையா ஃபுல்லாக பைக்கில், அங்கங்கே நிறுத்தி நம்மளால் கலத்தி எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஸோ எடுக்க முடியுன்ற மாதிரியான இடத்துல இதை கரெக்டாக மேலேயே வச்சுட்டிங்கன்னா திடீர்னு நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா ரைடிங் ஜாக்கெட் நனைஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது காயிற வரைக்கும் நம்மளுக்கு குளிரில் நடுங்கியே செத்துடும். ஸோ இந்த மெயினான விஷயத்தெல்லாம் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி மேலேயே வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். எப்போ வேணாலும் நம்ம மேலே சரியில்லான்ற மாதிரி தான் இருக்குது. இந்த சைடில் இருக்கிற இந்த மலையெல்லாம் பாருங்களேன், ஒரு மாதிரி ஒரு பிடிப்பே இல்லாமல் ஸ்ட்ராங்காகவே இல்லாமல் எப்போ வேணாலும் தடான்னு சாஞ்சிடலான்ற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்களா, அங்கங்கே திடீர்னு பார்த்தோன்னா காஞ்சி கிடைக்குது. ஆனால் அங்கங்கே திடீர்னு பச்சை பசேன்னு இருக்குது. சில பச்சை பச்சை பேட்ச் வருது அங்கங்கே. ஒன்று இருந்தால் எல்லாமே ஃபுல்லாக பச்சையாக இருக்கணும், இல்லை ஃபுல்லாகவே காஞ்சிருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தோம்னா திடீர்னு ஒரு பச்சை க்ரீன் பேட்ச் வருது அங்கங்கே சடனாக. எங்கே போய் காரை நிறுத்திருக்கானுங்கன்னு பார்த்தீங்களா? திடீர்னு க்ரீன் பேட்ச் வரும்னு சொன்னேன்ல, அதே மாதிரி தான் பாருங்கள். எதிர்க்க பாருங்கள், சுற்றி காஞ்சி போய் கிடக்குது. ஆனால் அந்த ஒரே இடத்துல மட்டும் திடீர்னு பாருங்களேன் சும்மா பச்சை பசைன்னு மரம் அந்த ஒரே இடத்துல மட்டும்.
அழகாக பார்க் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க போல். அந்த க்ரீன் பேட்சுக்கு போகிறதுக்குன்னு தனியாக ஒரு பாலம் வேறு, கெஃபேவா ஏதோ, ஃபுட் கேம்பிங் அண்ட் ஹோம் ஸ்டே. அது நம்ம தங்கலாம் போல், ஹோம் ஸ்டே. Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 yeah, go, go, go. Hustle hard, hustle every single day. I'll be making moves till I'm buried in my grave. ஸோ லாஸ்ட்டாக நினச்ச மாதிரியே தூரல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த அளவுக்கு தொப்பரா நலைய மாட்டோம் தான் நான் நினைக்கிறேன் லைட்டாக. ஆனால் தூரல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கோடி, இப்போ நம்ம வந்து மலையில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் இந்த இடத்த விட்டு சீக்கிரம் கிளம்பணும். அங்கே பாருங்க, ஃபுல்லாக பயங்கர மழை வருது. எதுக்கு நிறுத்தணும்னா இங்கே லேசாக மழை பெஞ்சிட்ருக்கு. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மழை உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல மழை தெரியுது பாருங்கள், கொஞ்சம் டிம்மாக தெரியல. அந்த இடத்துலலாம் மழை பெஞ்சிட்ருக்கு. அதனால் சரி கொஞ்சம் ரெயின் ஜாக்கெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் சேஃபாக போவோம், மழையில் இது ஆகாதுன்னு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பள்ளம் தெரியும். அந்த பள்ளத்தில் ஓடுது பார்த்தீங்களா ரிவர், அதுதான் இண்டஸ் ரிவர். நல்லா சூப்பராக ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. பின்னாடி எல்லாம் மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ அந்த மழை பெஞ்ச இடம்லாம் தாண்டி வந்துட்டோம். குளிர் தான் லைட்டாக திடீர்னு குளிர் ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக சில்லுன்னு திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டிரான்சிஷன் மாதிரி திடீர்னு குளிர ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு. யுவராஜ் ரிஸ்வான். அதாவது இப்போ யுவராஜ் வந்து அவசர வேலைக்காக இங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து எங்களுக்கு எந்த ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் கிடைக்கல. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவனால் முடிஞ்ச இடத்துல எங்கேயோ போய் ஓரம் போயிட்டு, இதுதான் வெயில் கல்டட்டு. யுவராஜ் வெற்றிகரமாக அவரோட ஆப்ரேஷனை முடிச்சிட்டாரு. ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரியே தான் லடாக்கோட கிளைமேட்டை நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாதுன்ற மாதிரி கஷ்டப்பட்டு நின்று பேகெல்லாம் கயிறெல்லாம் திரும்பி பிரித்து உள்ளே இருக்கிற ரெயின் ஜாக்கெட்டெல்லாம் எடுத்து போட்டதுக்கப்புறம் பார்த்தா மழையை நின்றுச்சு. அழகாக கட்டி எட்டுன்னு வந்துருந்தோம் ஹோட்டல்லேருந்து, கயிறெல்லாம் வச்சு நல்லா டைட்டாக கட்டி. இப்போ பார்த்தோம்னா திரும்பி எல்லாத்தையும் கழுத்தி உள்ளே. நான் வேறு மறந்துட்டேன் இந்த விஷயத்தெல்லாம் வெளியே வைக்கணுன்றது. அதனால தான் உங்களுக்கு முன்னே சொன்னேன் நான், இந்த மாதிரி ரெயின் ஜாக்கெட்டு, கைக்கு க்ளவுஸு, குள்ளூருக்கு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உடனே நம்மளால் எடுக்க முடிகிற மாதிரி மேலே ஏதாவது பேக்கில் ஏதாவது வைங்க. இல்லை கட்டியிருந்தாலும் மேலாக்கா இருக்கிற மாதிரி கயிறை கழுத்தினோடனே எடுத்துடுற மாதிரி மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா உடனே எடுத்துக்கலாம், திரும்பி வச்சுக்கலான்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஃபுல்லாக போட்டு நோண்டி திரும்பி கட்டின்ற விஷயம்லாம் இங்கே அது அப்புறம் ரிஸ்க்கு. ஒரு டைம் கட்டிட்டோன்னா திரும்பி நைட்டு போய் எங்கே ஸ்டே ஆகுறோமோ அங்கே நம்ம பேக்கை கழுத்தணும்னா அப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம நல்லா செட் பண்ணி அது ஒரு நல்லா செட் ஆகிட்டு இருக்கோம், கட்டி இழுத்து நல்லா வச்சது. இப்போ பாருங்கள் லூஸ் பண்ணி திரும்பி கட்டினதில் ஒரு மாதிரி ஆடுது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் வெளியாகவே வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக எடுக்கிற மாதிரி, உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா திடீர்னு மழை பெய்யலாம், திடீர்னு குளிர்லாம், உங்களுக்கு க்ளவுஸ் தேவைப்படலாம், திடீர்னு குளிர்ச்சுன்னா உங்களுக்கு ஜாக்கெட் தேவைப்படலாம். ஸோ எல்லாத்தையும் ரெடியாக மேலேயே வச்சுக்கோங்க. வீடியோவில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஆனால் எங்களுக்கு ஃபீல் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ கீழேருந்து நம்ம மேலே வந்துட்டோன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மழை அதே இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே
மேலே போயிட்டுருக்கோம் இப்போது. ஸோ மேலே போக போக இப்போது சில்லுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். பள்ளம் சைடில் அதிகமாகினே போகுது. அதே ரிவர் தான் இண்டஸாக என்ன சோமி சொல்லியிருந்தான் இப்போ வீடியோவில். ஸோ எவ்வளோ கீழே போயிடுச்சிங்க பாருங்கள். இப்போ பள்ளத்துக்கு போயிடுச்சு. அப்போ ஹைட்டு போயிட்டே இருக்கும். இங்கெல்லாம் பயங்கரமாக மழை பெஞ்சிருக்கு போல். ரோடு பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஃபுல் மழை பெஞ்சிருக்கு. நம்ம அங்கே தூரத்துலேருந்து பார்த்தோம் இல்லையா, மழை அப்படியே க்ளவுட்ஸில் அப்படியே இந்த மாதிரி மிஸ்டாக இருந்துச்சு பாருங்கள். ஸோ இங்கெல்லாம் பேஞ்சிட்டு இருந்தது தான் நம்ம அங்கேருந்து பார்த்துருக்கோம். வீடியோவில் தெரிகிற வியூ பார்க்க உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் நடுநடுவில் இப்படி வந்து பேசுகிறது தான் ஒரு மாதிரி கரெக்டாக இல்லைன்ற மாதிரி, மேட்ச் ஆக மாட்டேங்குதுன்ற மாதிரி எனக்கே தோணுது. ஏன்னா நான் வீட்டில் உட்காந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அத்தை அப்படியே ஒரு டேக் 2 டேக்குன்னு உட்காந்து பேசி வீடியோ எடுப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அப்படியே லைவ் கமெண்ட்ரி கொடுக்கணும்ல. முன்னே அழகான ஒரு விஷயம் இருக்குது, இவ்வளோ அழகான பிரம்மாண்டமான மலை கண் எதிர்க்க இருக்குது, கீழே அப்படியே பயங்கரமான ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு வியூ இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்கணும். ஆனால் ஒரு பக்கம் அதுக்கு லைவாக நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோன்றத எனக்கு எப்படி சொல்கிறது என்னால் சொல்ல முடியல. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் அப்படியே பிரேக் மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு வந்துட்டுருக்குறேன். போக போக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம்ல, ஃபஸ்ட் டைமுக்கு இது பெட்டர்ன்னு தான் நான் நினைக்கிறேன். எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதோ பண்ணுறது எதுவும் தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ட்ரை பண்ணி கற்றுக்கிட்டோன்னா முடிஞ்சிச்சு. கிளியராக இருக்குது தானே, வெள்ளையாக ஐஸ் கரைஞ்சி மேலேருந்து எங்கேருந்தாவது வரும் போல் சுத்தமாக இருக்குது, குடிக்கலான்ற மாதிரி. அது இந்த பக்கம் இது அந்த பக்கம் வர்றதுனால ஏதோ மண் சேருன்னு அடிச்சுட்டு வருது போல். ஆனால் அது மலை மேலேருந்து வர்ற தண்ணி சும்மா கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு இப்போது ஃபைனலாக கொஞ்சம் இந்த ப்ரௌன் மலையெல்லாம் போய், ப்ரௌன் கலர் மலையெல்லாம் போய் ஒரு மாதிரி கலராக இருக்குது. எப்படி சொல்கிறது, மெரூன் கலர் மாதிரி இல்லாமல் இந்த பீட்ரூட் கலரை போட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி கலராக மாறிடுச்சு. மலைங்களோட கலர் எல்லாம் பாருங்களேன், டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லை. ஒரு மாதிரி ப்ரௌனாக இருந்துச்சு இவ்வளோ நேரம். இப்போ பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்குது. அது மண்ணுன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அது மலையோட கலரே அந்த மாதிரி தான் இருக்காங்க. இந்த சைடில் எல்லாம் வந்துருக்குது, அதோட கல்லெல்லாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும் அந்த கலர்லேயே தான் இருக்குது. பயங்கரமான ஒரு வியூ பார்த்து நிறுத்திட்டு அவங்க பின்னாடி இருக்காங்க. சரி, அவங்களுக்குன்னு வெயிட் பண்ணுறன்ற பேரில் அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறது. நானே ரிஸ்வான் சேர்ந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறது. காமியா என்ன பார்க்குறதெல்லாம் நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். அந்த வியூ எல்லாம் இதுக்கப்புறம் பார்க்க முடியாது. எங்கடா இருக்காது, அப்படியே சரிஞ்சு வந்த மாதிரி இருக்குது. ஆனால் அங்கேருந்து யாருமே இல்லை ரோட்டில், நாங்கள் மட்டும்தான். இப்போ என்ன வேணாலும் பண்ணலாம், நாங்கள் தான் அந்த மாதிரி யாருமே இல்லைங்க. ஏதாவது ஆச்சுன்னா தூக்கி போட்டு போக வேண்டியதான். அந்த மாதிரி ஒன்றுமே இல்லைங்க. இந்த கலர் வேற மாதிரி இருக்குன்னு சொன்னல, நிஜமாக வேற மாதிரி தான். இதெல்லாம் பாருங்க, மாறிக்குது தானே, பர்பிள் கலரில் பீட்ரூட் மாறிக்குது கல்லோட கலர் எல்லாம். போனால் தேவையில்லாத ரிஸ்க் எல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது. அந்த வியூ மட்டும் காட்டிடு. மூச்சு வாங்குது எனக்கு கொஞ்சம். ஃபோட்டோ வீடியோ ரீல்ஸுன்னு ஓடின்னு இருந்தோமா, ஒரு மாதிரி மூச்சு வாங்குது. இந்த விஷயம்லாம் நீங்கள் இங்கெல்லாம் பண்ணக்கூடாது. தேவையில்லாத ஓடுற வேலை அது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏதாவதுன்னா கூட சுற்றி பார்த்தீங்கல்ல யாருமே இல்லை. அடுத்து ஏதாவது வண்டி வந்தால் அவங்க வேணால் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். டேப்லெட்ஸ் எல்லாம் நம்மளே வச்சுக்கணும். அந்த மாதிரி இருக்குது. வாயெல்லாம் காஞ்சிட்டு போகுது. சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் நானும் ரிஸ்வான் காமி ரிஸ்வான். ஏ வண்டி வருது, மிலிட்ரி வண்டி வருது. மிலிட்ரி வண்டி வந்தால் நம்ம அமைதியாக இருக்கணும். தேவையில்லாத ஆட்டம் எல்லாம் பண்ணோன்னா அப்புறம் ஜெயிலில் போடுங்க சார் அவனன்ற மாதிரி பண்ணுவாங்க. சும்மா இப்போயே இவ்வளோ வியூன்னா இன்னும் நம்ம போக போக திடீர்னு மழை வருது. கஷ்டம் இருக்குது. ஆனால் அந்த கஷ்டத்தை தாண்டி இதெல்லாம் பார்க்க முடியுமா? நம்ம ஊரில் எங்கேருந்தோ சரிஞ்சுன்னு வருது. அங்கே போய் ஏற முடியாது தானே, சரியும். நீ போய் கால் வச்சு அப்படியே சரி ஃபுல்லு சரியும். அப்படியே வண்டி காட்டிடுறேன். வண்டி நாங்கள் ரெண்டுக்கு எடுத்தோம்ல, இவன் தான். இவன் இல்லைன்னா நாங்கள் இல்லைன்ற மாதிரி செம்மையாக எங்களை கூப்பினேன். அடிச்சு சாத்தின்னு போயின்னு இருக்கான். போட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குது தானே. அழகாக சர்வீஸ் எல்லாம் பண்ணி பேகு நாங்கன்னு எங்களை தாங்கிட்டு அடுத்து ஒரு வாரத்துக்கு இது தான். இவன் தான் எங்களை ஃபுல்லாக இவன் தான் எங்களுக்கு சுற்றி காட்ட போகிறான். கிளம்புறோம். நாங்களும் ஃபோட்டோ கிட்டோலாம் எடுத்துட்டோம். அப்படியே ஸ்லோவாக போயின்னு இருந்தோம்னா
அவங்களும் வந்து சேர்ந்துப்பாங்க. தேவையில்லாமல் நின்று இருந்தால் லேட்டு தான் ஆகுது. யாராவது ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு போய் சேர்ந்தா கூட ரூமுக்கு இதில் ஏதாவது சாப்பிட்லாம்ல போய். ஸோ கிளம்பலாமா? ஓகேடா, முன்னாடி போய் எங்கேயாச்சும் ஹோட்டல் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைச்சா நம்ம போய் வெயிட் பண்ணால் அவங்களையும் அங்கே வர சொல்லலாம்ல. ஸோ கிளம்புறோம். ரொம்ப நேரம் இங்கே நின்றாலும் ஒரு மாதிரி வாயெல்லாம் உங்களுக்கு தெரியும், சிகரெட் குடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி காஞ்சி போய் கருப்பாயிடுச்சு. காற்றடிக்குதுல்ல ஒரு மாதிரி. ஸோ நாங்கள் இப்போது கிளம்புறோம். ஸோ லேலேருந்து நம்ம ஹானில் போகிறோம்னா போகிற வழியில் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட நிறைய கெஃபேஸ் பார்த்தேன், நிறைய மிலிட்ரிக்காரங்களோட ஏரியாஸ் பார்த்தேன். ஸோ லேலேருந்து நம்ம ஹானில் போகிறோம்னா அந்த போகிற வழியில் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட நான் 2-3 சின்ன சின்ன வில்லேஜ் வந்துச்சு, மிலிட்ரி கேம்ப்ஸ் வந்துச்சு, கெஃபே கூட 2-3 வந்துச்சு. ஸோ ஏதாவதுனா பிரச்சனைனா கூட நம்ம ஹெல்ப் கேட்டுக்கலாம். இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. இதே தான் அந்த லோக்கல் அண்ணா கூட நம்ம பைக் எடுத்தோம்ல, அந்த அண்ணா கூட அதுதான் சொன்னாங்க. இங்கே இருக்கிறவங்கள நீங்கள் ஹெல்ப் கேட்டிங்கன்னா எதுவும் நோன்னு சொல்லாமல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க அந்த மாதிரியான ஆளுங்க. இவங்க ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நீங்கள் திமிரு காமிச்சிங்கன்னா அவங்க திமிரு காமிப்பாங்க. தேவையில்லாமல் இந்த ஹீரோயிசம் எல்லாம் காட்டாமல் உங்கள் பாட்டுக்கு நீங்கள் போங்க. ஏதாவது தேவைன்னா ஹெல்ப் கேட்டிங்கன்னா அவங்க பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் அந்த அண்ணாவும் சொன்னார். நம்மளுக்கு பைக் ரெண்ட்டுக்கு கொடுத்தோன்னா லடாக் மாடு அவங்க தான் எங்கே வந்து நின்றுக்குது பார்த்தியா? ஸோ இப்போ கொஞ்சம் அந்த லேண்ட்ஸ்லைடு வர்ற மாதிரி இருக்கிற அந்த மலையெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இப்போ லேண்ட்ஸ்கேப் பார்த்தோன்னா ஒரு மாதிரி வலுன்னு இருக்கிற மாதிரியான பிரம்மாண்டமான மலைங்களோட பூ வந்துருச்சு இப்போ திடீர்னு. आप इधर कंस्ट्रक्शन करेगा? हाँ, इधर काम करने के लिए आए थे ना, इसीलिए 2 महीने के लिए டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்கா எங்க? उसके बाद तो चला ही जाएंगे हम लोग यही डेट एंड पे रहते हैं। ओ ठीक है। आप लोग कहाँ से? हम तमिलनाडु। तमिलनाडु। बढ़िया जगह से हम लोग उधर ज़्यादा काम करने के लिए जाते हैं। ओके। तमिलनाडु क्या प्लेस आप आएगा तमिलनाडु से? कोयम्बतूर, चेन्नई। चेन्नई उधर फिर भागेंगे बेंगलोर। यहाँ मन नहीं लगता है, जाके फंस गए ठंडी में। बहुत इधर दिक्कत होता है ना में, खाली यहाँ गर्म है तो इसलिए नहीं होता दिक्कत, नहीं तो हर जगह में दिक्कत होता है। சூழலடா குளிச்சதே இல்லடா, செம சூடு. ஒரு சிலிண்டர் எப்படி இருக்கும் தெரியுதுடா? அப்படி கொஞ்ச நேரம் வச்சே சரியா போயிருந்தா. கால் ஃபுல் சிலிண்டர் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படி தெரியுது. ஓஹோ. கொஞ்ச நேரம் தெரியுது. எனக்கு எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட்? அவளுக்கு பாருங்க சரியா போயிடும். இங்கே வேணா ஒரு மாதிரி வாமா இருக்குது இந்த சைடு. இந்த சைடு வேணா இறங்கிக்கிறேன் நான். நாங்களும் பச்சை தண்ணியில் குளிக்கிற பசங்க நாங்கள். இது வார்ம் வாட்டராக இருக்கிறதுனால ஓகே எனக்கு. அவர் அங்கேயே செட்டில் ஆகிட்டாரு. நல்லா ஃபோட்டோ மட்டும் வந்துடுறான். போட்டோ தெரியலையா? இந்த வியூ தெரியுமா? இங்கே வந்து எத்தனை நல்லா இருக்கும்டா. நீயே உனக்கு என்ன செல்ஃபி எடுத்துக்க வேண்டியது தான்.